கடவுள் தேசத்தின் கனவு பாதை அவுட், முற்றிலும் துண்டிக்கப்பட்டது மூணார். கேரள மாநிலம் மூணாறு சாலை போக்குவரத்து இல்லாமல் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த பலத்த மழையின் காரணமாக மூணாறு தேனி, மூணாறு அடிமாலி, மூணாறு மறையூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள மிகப்பெரிய சுற்றுலா தலம் சொல்லப்போனால் மூணார். தென்னிந்தியாவின் காஷ்மீர் என போற்றப்படும் மூணாருக்கு வருவோருக்கு தமிழ்நாட்டில் இருந்து பிரதான வழிசாலை என்றால் அது தேனிப்பொடி வழிசாலை தான் ஆகும். அண்மையில்தான் இந்த சாலை திறக்கப்பட்டது. இதுதான் மூணாறு நகரை உலகத்துடன் இணைக்கும் பிரதான சாலையாகும். இதேபோல் கேரளாவின் கொச்சினில் இருந்து அடிமாலி வழியாக மூணாறு வர முடியும். இது கேரளாவின் இருந்து வருவோருக்கு பிரதான சாலையாகும். இவை இல்லாமல் மூணாறு வர திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து மறையூர் வழியாக ஒரு வழி உள்ளது. இந்த வழியை கோவை, ஈரோடு, பழனி, திருப்பூர் மாவட்டத்தினர் பயன்படுத்துவார்கள். மூணாறு உள்ளிட்ட இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தவரை தேயிலை தோட்டங்கள் நிறைந்த சறுக்கும் வயலான செங்குத்தான நிலப்பரப்பு அதிகம் உடைய பகுதி ஆகும். இதன் காரணமாக கனமழை பெய்தால் திடீரென காற்றுடன் வெள்ளம் உருவாகி சட்டென நிலச்சரிவு ஏற்படுத்தும். மூணாறில் 100 வருடங்களுக்கு முன்பு இதே போன்றுதான் ஜூலை மாதம் பெய்த மழையால் அந்த ஊருக்கு செல்லும் மொத்த வழித்தடமும் துண்டிக்கப்பட்டது. வரலாறு காணாத பதிப்பை சந்தித்துள்ளது. இப்போது உள்ள சாலைகள் புதிய சாலைகள் மட்டுமல்லாமல் புதிய வழித்தடமும் ஆகும். மொத்தமாக மூணாறு வழித்தடங்களை இழந்துவிட்டது. படிப்படியாகவே புதிய வழிகள் மீண்டும் உருவாக்கப்பட்டன. இந்நிலையில் மூணாற்றில் கடந்த 1 மாதமாகவே கனமழை அடிக்கடி பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. அடிக்கடி கனமழையும் நிலச்சரிவு மூணாற்றில் ஏற்படுவது வாடிக்கையாகும் என்பதால் இப்போது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வயநாட்டை தொடர்ந்து மூணாற்றிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. உடுமலையிலிருந்து மூணாறுக்கு செல்லும் சாலையில் நிலச்சரிவு காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் மூணாற்றில் தேனி வரும் சாலையிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மூணாற்றில் கேப் ரோடு பகுதியில் பாறைகள் உருண்டு விழுந்துள்ளன. கொச்சின் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கி உள்ளது. இதேபோல் கொச்சின் சாலையில் நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மூணாறு அருகே ராஜக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாப்பு சுவர் உடைந்துள்ளது. இதேபோல் ராஜகுமாரி கிராமத்தை சேர்ந்த 7 குடும்பங்கள் கஜன்பாரா மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்ட நிவாரண முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளன. மண் சரிவு அபாயம் காரணமாக பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. தொடர் மழை காரணமாக மூணாறு செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக மூணாறு தேனி, மூணாறு அடிமாலி, மூணாறு மறையூர் ஆகிய மாநிலங்களுக்கு இடையான நெடுஞ்சாலைகள் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மூணாறு செல்ல இப்போது சரியான நேரம் இல்லை. மூணாறு சுற்றுலா செல்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பது அவசியமாகும்.